மத்திய தொழிற்சங்கத்தினர் கோவை BSNL அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலோடு நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, விவரம் என்ன? எதற்காக இந்த போராட்டம்? உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன? 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் மத்திய தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலும் இந்த தொழிற்சங்கத்தினர் இன்றைய தினம் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சென்னை அண்ணா சாலையில் மத்திய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய BSNL அலுவலகம், தலைமை BSNL அலுவலகம் முன்பாக தற்பொழுது மத்திய தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் CITU, AITUC, LPF உட்பட மொத்தம் 13 மத்திய தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதே போல விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டமானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மறியல் போராட்டம் காரணமாக BSNL அலுவலகம் முன்பாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போல இந்த போராட்டத்தில் பங்கேற்று போக்குவரத்து தொழிலாளர்களும் பங்கேற்றிருப்பதன் காரணமாக கேரளாவிலிருந்து கோவை வரக்கூடிய பேருந்துகள் எதுவும் இயக்கப்படவில்லை. இதே போல தமிழகத்திலிருந்து கோவையிலிருந்து கேரளா செல்லக்கூடிய பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக தமிழக கேரளா இடையே போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஆட்டோ மற்றும் தமிழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகள் உள்ளிட்டவை வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.